இன்னைக்கு நம்ம ஒரு படம் எடுக்க போறோம். அந்த படம் இப்ப நம்மளுக்கு எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். கணித ஆசிரியர். அவளை பற்றி பேச எதுவும் இல்லை, ஆனால் கேட்காத மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்கிறேன். யாஷ், வயது 18. அவருடைய வகுப்பில் அவர் 6 மாதங்கள் மூத்தவர். எப்போதும் தலைவராக இருக்க நினைப்பவர். மரிஷ், வயது 17. அமைதியாக இருக்க விரும்பும் ஒரு நபர், ஆனால் சில நேரங்களில் ஆபத்தான விஷயங்களை செய்வார். ஆண்டடல், வயது 17. உண்மையில் பிறர் சொல்வதை கேட்க மாட்டான், ஆனால் அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் மீது அக்கறை கொண்டவன். டேய், நீ நல்ல உருட்டு. என்னடா மேம் 5 அடி 10 அடி பேசுறாங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல ஐயா, பாருங்க வாங்க சார் கூப்பிடுறா அங்க வெளியே கூப்பிடுறா பாருங்க சீக்கிரம். நல்லா இருக்கீங்களா? படம் ஊதிச்சு ஜாலே. பிடி ஆசிரியர். நல்ல மனிதர் போல் தெரிகிறது, ஆனால் தீய மனநிலை. பிரியாணி ஸ்பெஷல் சார், வாங்கி தரேன் சார். சிக்கன் பிரியாணி கேண்டீன்ல.
சும்மா சார் போய் சார் இவன் கண்ணாடி வச்சுக்கிறா சார் சார் இவன் கண்ணாடி வச்சு மாச்சிக்கிறான் சார் சார் இவன் கண்ணாடி வச்சுக்கிறான் ரிசீவ் பண்ணேரா சார் அவன் கண்ணாடி காப்பு வாட்ச் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா சார் வாட்ச் கண்ணாடி பாக்கெட்ல கண்ணாடி சார் அது என்ன இருக்கு கண்ணாடி கூட சார் கண்ணாடி சார் இதுக்குள்ள டஸ்ட்ல போட்டு போங்க சார் ஏன் சார் ஏய் இது கூட சார் ரிங் என்ன ரிங் கை சார் பாக்கெட் ஏன்றியா உனக்கு இது அலினா ஸ்மார்ட் வாட்சா இல்ல சார் சாதா வாட்ச் நான் ஓடா சார் வாட்ச் ஓடாது ஸ்மார்ட் வாட்ச் கழட்டி குடுறா சாதா வாட்ச் இது இதாச்சே பிஞ்சிச்சே சார் ஸ்மார்ட் வாட்ச் மைண்ட் வாட்ச் கை மேரா சார் சார் நாளைக்கு வந்தா ஸ்மார்ட் வாட்ச் புடிங்கலாம் சார் ஸ்மார்ட் வாட்ச் மைண்ட் வாட்ச் கை மேரா சார் உங்க யாருக்குமே இது கிடைக்காது பாத்துக்கோ என்னடா அலர்ட்னு ஓடுறான் சார் வாட்ச் கிடைக்காது ஏய் அங்க என்ன சார் ஏய் சார் ஒண்ணு சும்மா வெயிட் லை 1 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணுங்க ஸ்பெஷல் பேசிட்டீங்களா எல்லாம் ஆஃபீஸ் போறோம் சரி நான் பாருங்க எப்படி சார் ஒரு கை காமிங்க ஆஃபீஸ் என்ன தெரியாது சார் படிப்பா அப்புறம் தந்தான போடுங்க எப்படி சார் பாருங்க அந்த மாதிரி போடுங்க யான்டா கம்மு நான் போய் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கறேன் நம்மள வெயில நிக்க வச்சு ஏசி சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. சூப்பர் பிளானிங் இது. பணம் மணிக்கு நல்லா பீன் இருப்போம் சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துடலாம். இங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கேன். யாரா வரீங்களா பாத்து யாரா சார் வரலாம் பாத்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன். நீ மேரி நான் போயிட்டு சொல்றேன். சத்தம் போட சத்தம் டேய் லாப்டாப்ல படம் இருக்கு கத்துறோம். காக்கா பிரியாணி சார் சார் நீ கேட்டீங்களா வாங்கி தரேன் சார் காக்கா பிரியாணி நான் வாங்கி தரேன் சார். விட்டுருங்க சார்ங்களா ரிலீஸ் பண்ணுங்க சார் ரிலீஸ் பண்ணா வாங்கி தரேன் ஃப்ரீயா ஓடுறா அப்படி காக்கா பிரியாணி கேக்குறான். காக்கா பிரியாணி எர்ரா செய்வோனா என்னடா குஸ்குஸ் வாங்க காக்கா பிரியாணி வேணாம் மட்டன் பிரியாணி வேணும். ஓகே சார் மட்டன் பிரியாணி நான் தெரிஞ்ச பாக்கெட் வாங்கினா சார். ஓகே சார் நான் வாங்கி தரேன் சார். எர்ரா வைக்கண்டா மட்டனா வாடா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் கடை இருக்குடா. ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பாய் கடை இருக்கு. அந்த காக்கா பிரியாணி போடுற 5 ரூபால அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எவ்வளோ 30 ரூபா வாங்கிட்டு வந்துருவான். 5 ரூபாய் இல்ல 1 ரூபாய் வாங்கி தருவோம். என் வீட்டு பக்கத்துல 1 ரூபாய் ஒரு மல்லி பிரியாணி. அவன் வீடு என் வீடு பக்கத்துல தான் இருக்குது. மல்லி பிரியாணி மல்லி பிரியாணி 1 ரூபாய் என்னன்னு கேப்ப நல்ல லெமன் சொல்லி விட்டலாம். அவ்வளவுதான் சிம்பிள் ப்ரோ. இதாச்சு ப்ரோ கண்டுபிடிக்க மாட்டான்டா. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான். வாய்ப்பே இல்ல. எங்க வெளிய போவோம். டேய் பாய் கடை வந்துச்சு. செகண்ட் டாப் போங்கடா ஸ்கூலுக்கு. பாய் பாய் பிரியாணி பாய்
எல்லோருக்கும் பிரியாணி சமைப்பவர், ஆனால் இன்னும் மிகவும் ஒல்லியாக தெரிகிறார். பள்ளி பிரியாணி வேணும் பை. என்ன பிரியாணி? பள்ளி பிரியாணி. பள்ளி பிரியாணியா? பள்ளி பிரியாணி. நீங்க தான் செஞ்சு எல்லாருக்கும் விப்பீங்க. இது மட்டன் பிரியாணி ஆச்சு. ரேட் அதிகம் பாய். பள்ளி பிரியாணி. இல்ல ஒண்ணே கண்ணே செஞ்சு தாங்க பை. இப்பனா எல்லாரும் வாங்கிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு யாராவது கொத்திட்டு போயிட்டாங்க. நீங்க பள்ளி பிரியாணி வேற கேக்குறீங்க. பாய் சரி மட்டன் போறத பள்ளி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல பை, நாங்க நாளைக்கு தான் பை எடுத்துன்னு போறோம். ஆமா நாளைக்கா? ஆமா நாளைக்குடா இப்போ இல்ல பை இப்பே தாங்க பை. சார் வெயிட் பண்றாங்க. ஓ சரி 10 பை. இப்பே தாங்க பை. 10 நிமிஷம் போய் ஓகே பை. ஒண்ணே கண்ணே தாங்க பை. ஓகே இப்போ ஓகே அதான் பெருசா டக்கர் பண்ணுங்க. சாட்டா அந்த சாது அதெல்லாம் அது அப்படியே போச்சு வேண்டியதான். அந்த ஸ்பாட் சூப்பர் அது சாப்பிட தெரியல. அதான் நம்ம ஐடியா. அவனே பிளாட்ஃபார்ம்ல படுத்து போனா கடந்துறான். டேய் அவனே பிளாட்ஃபார்ம்ல கடந்துறான்டா படுத்தி. என்னடா காரணம் அது? அரே பாய் ரெடி ஆயிச்சா பாய்? பாய் ரெடி ஆயிச்சு பாய். வாங்க அதே பாய் அப்படியே கூட எடுடா பாய். ஃபைன் வரும். பாய் அப்படியே பாய் எவ்வளவு பாய் இது? ஜஸ்ட் 1000 ரூபீஸ். பாய் Baba Bowie. எவ்வளவு பாட் போடுறீங்க? பலி பிரியாணியா ஸ்பெஷலியா? சரி ஓகே ஓகே 1000 ரூபாய் கட்டனா ஒரு 200 ரூபாய் கட்டி போடுங்க பாய். மட்டன் பிரியாணி பாய் அடிங்க நான் ஸ்பெஷல் ஒரு பாத் தரேன் பாய். மீதி 199 ரூபாய் நான் அம்மா தரேன் பாய். நான் தரேன். நான் கேரண்டி பாய், கேரண்டி நானு அம்மா தந்தறேன். கன்ஃபார்மா நான் தந்தறேன். தந்து போய் எல்லாரும் தந்து போங்க. நான் பாய் கனடா நியூ வாட்ஸ்டா நியூ ஜெட்டிட்டா தெரியாது பாய் தெரியாது பாய். நான் ஃப்ரெண்ட்ஸா கூட நான் 1 ரூபாய் நினைச்சேன். பாய் நாங்க பாய். யோ நீ 1 ரூபாய் இவனா பாய் பாய் இந்த மோன நான் 5 ரூபாய் கடை ஆயிருமா பாய். பாய் இத வித்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும் பாய். ஒண்ணும் இல்ல நான் விக்க மாட்டேன். பே பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன். பாய் காசு தர பாய். அதனால பே பண்ணிட்டு போங்க. வச்சுக்கோங்க பாய். நான் வச்சுக்கோங்க பெர்மனன்ட்டா வச்சுக்கோங்க. சரி ஓகே ஒரு 2 ரூபாய் தாங்கடா அட்லீஸ்ட். சரி 3 பேர் இருக்கீங்கன்னா 3 ரூபாய் தாங்க பாய். பாய் பாக்கெட் வாட்டர் 1 ரூபாய் ஆச்சு தாங்கடா. ஏங்க பாய் நான் தரேன். என்னங்க என்னங்க பாய் 1 ரூபாய் 3 ரூபாய் போங்கடா ஹாப்பி ஹாப்பி கொடுங்க பாய். ஏண்டா டேய் ஏண்டா பாய் வாடா பாப்பா மூஞ்சி பள்ளி பிரியாணி 1000 ரூபாய் கேக்குறான். குத்ரா பள்ளி பிரியாணி 3 ரூபாய் என்ன சாஜ் பாய் நீங்க? ஏய் பிரியாணி வந்துருச்சாடா? வந்துச்சு சார். சுடா மட்டன் பிரியாணி என்ன இத்தனண்டா இருக்கு? சார் 1 ரூபாய்க்கு ஆவாதா சார்? சார் ஃபுல்லா பீஸ் போட்டு இருக்கு சார் 1 ரூபாய்க்கா? சார் 1000 ரூபாய்னு சொன்னேன் சார். 1000 ரூபாய் சார் அது. நான் தான் 1 ரூபாய் சட்டம் சொல்றேன். வெயிட்டா இருக்காடா, சைஸ் குட்டியா இருக்கு. இல்ல அத ஏதோ பாய் கம்மி பண்ணிட்டாரு சார். பாய் மட்டன் கூட போட்டுருக்கு. சார் சாப்பிடுங்க சார் அத. சார் சாப்பிடுங்க சார், உங்களுக்காக தான் சார் ஆசை. தண்ணீர் ரசிக்கிறா. சார் no சார் தண்ணி சார். தண்ணி சார். மாட்டுல தண்ணி. தண்ணி ஓபன் பண்ணுங்க. சார் இது மாட்டல. வாங்கிட்டான்டா. அப்படியே ஜாலே. வாடா வாடா. ஸ்டாப். இந்த குரூப் உருப்படா. நாம இருக்காங்களா? மியூசிக்கல் பாத்து இல்ல கொஞ்சம் சைலண்டா உஷாரா போங்கடா. வாயில விட்டுறாதீங்க. இது வாமா. அவன்கிட்ட சொல்ல அவன்தான். ஏய் கம்முன்றா ஏதோ பேசுங்க. கப்பு சிப்பட இருக்கணும். போலாம் வா. உங்களுக்கு என்ன எதிர்பார்த்து என்ன? நீ பள்ளி பிரியாணி வாங்கிட்டேன்னா மட்டையை போட்டேன்னு எல்லாமே கம்ப்யூட்டர் பார்த்தாச்சு. You guys have a doubt. எப்படி எனக்கு தெரியும்? ஏன்னா நான் பள்ளி பிரியாணிக்கான விற்பானே பிரியாணி யாரு அதான் பாய் என்னன்னு கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. பள்ளி பாய கால்மா அவனோட அசிஸ்டன்ட் நான் அவன் ஒரு நீங்க சும்மா பண்ணா ஏண்டா யாரு தெரியாம பிரின்சிபல் சாரி நீ கொண்டிருக்கிற நோ சாரி
காட்டி கொள்ள bro I have proof in the computer டேய் அவர் பைக் தான் போய் போட்டாரு மைக்கரா போட்டாரா பிரின்சிபலா கம்ப்யூட்டர் பிரின்சிபல் அவர் பைக் தான் போட்டாரு போலீஸ் இப்போ வருவாங்க ரிப்போர்ட் பண்ணிரோம் செத்த 3 பேர் வந்தா ஜெயில சாப்பிடுங்க ப்ளீஸ் விட்டுருங்க சார் ஜெயில போட்டு உங்களை அவுட் போட்டுட்டா நிச்சு அடிச்சிடுவாங்க குச்சியத்தை பத்தாச்சே அடிப்பாங்கடா டேய் ப்ளீஸ் ஃபாதர் ப்ளீஸ் சொல்ல தாங்க முடியாம பாத மைக்க அதுவும் சாப்பிடுங்க இல்ல பாத்து மைக்க தான் போட வச்சோம் எதுக்கு மைக்க போட்டீங்க சொல்லுங்க சும்மா ஒரு நிமிஷம் நான் மைக்க போடல பாதா நீ சாப்பிட்டே ஒரே மைக்க போடு நீங்க கொடுத்த பிரியாட தான் சார் மைக்க போடுங்க நான் என்ன பண்றது டேய் நான் அசிஸ்டன்ட்டா எனக்கு தெரியும்டா நீங்க என்ன உங்களுக்காகவே நான் ஒன்னு இடு அவர் போட்டு வச்சுக்கிறேன்டா டேய் எல்லாமே பிளான் பண்ணினடா நீ எவ்வளவு மத்த அப்ப நீங்க ஹலோ போலீஸ் வந்துட்டீங்களா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரியவராக தோன்றுகிறார், ஆனால் சில சமயங்களில் ஒரு முட்டாள் போல் செயல்படுகிறார். முட்டாள் முகத்தை பார். நீ ஏட்டா வந்ததுக்கு என்ன லட்சியம் என்ன பண்ணுதா நான் என்ன பண்ணுறேன். ஆமா இந்த வரையான என்ன பண்ண Baba Bowie. போயிசியா நீ ஸ்கூல்ல படியா எல்கேஜிお前はもう死んでいる。何？大は匠で。சார் நீங்க எங்க சார் போறீங்க? ஜெயிலுக்கு. என்ன சீனியர்? ஆனா சீனியர் ஜெயில போடு. நீ ஜூனியர் மேல ஜூனியர் ஜெயில போயிடு. கடவுளே, இந்த முட்டாள் தனது மோசமான நகைச்சுவையால் எங்களை கொன்று விடுகிறான். தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள். 5 நிமிஷத்துல ஜெயில இருக்குடா. மேக்ஸ்டா நீங்க நாங்க நம்ம சாரி போடா. படம் விஷயம் ஏதோ உண்மை வந்துச்சா? எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். எவ்வளவு விசாரிச்சு சொல்ல மாட்டேன். கேளுங்க ஜெயில போடா. இதான் ஜெயில் மழை பெய்யுது பார்த்து மட்டும் ஆகும். வாங்குவாங்க சுத்தமா வாங்க முடியல. யார் மாதிரி தெரியுது? மரிஷா என்ன ஜெயில இருக்கு கடுப்பா இருக்கு தப்பிக்கவே முடியல. மரிஷா எப்படா இந்த ஜெயில எஸ்கேப் ஆகுது? அதுக்கு அவன் எப்படி கஷ்டப்படணும் பாவம் அப்பாவிக்குள்ள. Meanwhile. இது மேல ஒரு கமெண்ட் இருக்கு.
இவ்வளவு பெருசா இருக்கு அமௌண்ட். என்ன விட்டு தனியா போட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து ஜாலியா போட்டாங்க. இது எப்படி எஸ்கேப்பா இருக்கு? லஞ்ச் டைம் வரும், இது எஸ்கேப் ஆயிடலாம். லஞ்ச் டைம், லஞ்ச் டைம், லஞ்ச் டைம். Nice. சிறை பாதுகாப்பு போலீஸ். லஞ்ச் டைம் வந்துச்சு, ரொம்ப பசி. எந்த லூசு சொல்றான்? Run. முட்டாள் முகத்தை பார். அப்பா எப்படியோ தப்பு கொண்டாச்சு. யாருமே இல்ல. மூலால பத்திரப்பா அண்ணன் நம்ம ஜெயில. அண்ணனோட ஜெயில் நம்பர் என்ன? 69. அதான் 69 நம்ம ஜெயிலு கூட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க? நான் என்ன சார் பண்ணோம்? பக்கத்துல சார் வந்தோம். ஆமா அவங்க தெரிஞ்சு சார். யோ காலையில இவனை இன்ஃபார்ம் பண்ண, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீ இன்னையா திருப்பி திருப்பி கேட்டுக்கிற? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? உங்க சந்தோஷமா ஜாமீன்ல எடுத்துக்கோம். அதான் அந்த பிரின்சிபால் பையன். அவனா? அவனா? இவங்க இப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. இவங்க 2 பேர் வேலை ஜெயில இருக்காங்க. எப்படி காப்பாத்துட்டு ஒண்ணு இவங்க இப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. இவங்க 2 பேர் வேலை ஜெயில இருக்காங்க. எப்படி காப்பாத்துட்டு ஒண்ணு போலீஸ் வேலை தப்பிச்சு வந்தாச்சு. அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. எவ்வளவு போன் வாங்கிட்டு படிச்சிடலாம். Oh no! சொந்தக்காரங்க போன் அடிக்கும் சார். சரி உன் பேர் என்னப்பா? ஏன் சார்? யஷ்வந்த் சார். எப்படி சொல்லு? யஷ்வந்த் சார். நீ தானே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மேல கூட்டு போலீஸ் ஆளே காணோம். எங்கதான் போய் தொலைதான் தெரியல. எங்கேயும் ஆளலாம். போய் தொலைஞ்சாங்க. ஓ வந்து உனக்கு அது தெரியும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உனக்கு எங்கதான் தேடுறது? ஆரம்பா தேடுறா. பிரின்சிபல் இல்ல, உன 2 நாள் கழிச்சு உன ஜாமீன் எடுத்துக்கிறான். 2 நாள் மட்டும் இருந்துட்டு வெளியே கிளம்பிடு. உன் தொலை எனக்கு இல்ல, என் தொலை உனவும் இல்ல. 2 நாளா இங்கதான் செய்யறேன். உடுங்க செய்யறேன். என்ன வெளியே தம்பி, நீ ஒரு நாள் சீனியர் இல்ல லூசுன்னு சொன்னல. எந்த லூசுன்னு சொல்றான். அதனால 2 நாள் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வாய் முன்ன போய் உக்காரு போ. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேக்குறேன். பணம் போய் சார். பணம்ப்பா நான் போடிங்க கச்சிச்சாப்பா. அண்ணா சார் இமெயில் அனுப்பிச்சு விட்டேன், பாக்கலையா? ஏன் போன் ஸ்விட்ச் ஆஃப். நான் என்ன பண்றது சார்? நீங்க டேய் நீ நல்ல உருட்டு. சார்ஜ் போட மாட்டேன். விட அம்மா பாத்துலாம். காசு விட அவன் ஆசையா பண்ணேன் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
நான் பள்ளிமணி சார் பள்ளிமணி ஆயிட்டீங்க சார். அடங்கி சார் ரொம்ப வாய் அதிகமா இருக்கு சார். ஸ்கூல்ல அடைக்க வைங்க சார். இப்போ மாத்திரை 3 சார். வாய் மத்தனா போடா. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்யாம வீடு போய் சேரு போ. ஒரித்தன படமா உங்க வீட்டுக்கு போய் சார். ஓகே ஓகே சார். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். என்ன சார் வந்திருக்காரு? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏன் நீ என்ன சீக்கிரமா வர? நீ எப்பவுமே அண்ணாப்பா என்ன வர? இன்னும் சொல்லி அவன் தூங்கி நல்லா இருக்கிறான். ஒர்க் அவருக்கு சரி சரி உட்காரு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். அதாவது என்ன A+B. வா இந்த முன்னாடி நீங்க நான் எதை கேட்டு மேக்ஸிமம் ஆகலாம். நான் சொல்றேன் உட்காரு. அப்புறமா சீக்கிரம் பிரின்சிபல் ஒன்று பார்க்கணும். அதாவது என்னன்னா நீங்க வந்து பிடி சாய்க்கு வந்து ஒரு பிரியாணி தந்தீங்கல்ல, அதில் சரி மித்திக்கான வெஸ்ட கண்டுபிடிச்சி. அதாவது என்னன்னா மித்திகா இஸ் அ மர்டர். எஸ், மித்திகா இஸ் அ மர்டர். என்ன சார் சொல்றீங்க? அதை நான் வந்து என் ரூம்ல அப்புறமா வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து கேஷ் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம கேஷ் அண்டர் இருக்காங்க. அவன் வந்து டீஷர்ட் வாங்கிட்டு போய் ஆமா ஒண்ணுமே சொல்ல டிசி டேக் கேர் அப்படின்னு ஊடு விட்டு எட்ட காய் பண்ணிட்டேன். எங்க போய் நீங்க சரி பிரியாணி ஆகலாம். இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானாயும் ஜனத்திலக்க காலம் எடுத்து வச்சான் சொர்க்கம் போலும்